குங்குமம் தொட்டால் ஒட்டிக்கொள்ளும் தன்மை, நெற்றியில் இட்டால் புண்ணாகாது உண்மை. பல வண்ண கலர்களின் பெருமை, இதுதான் ராஜாத்தி குங்குமத்தின் மகிமை. ராஜாத்தி குங்குமம் வைத்தால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். 30 ஆண்டுகளாக மக்களின் நன்மதிப்பையும் பாராட்டுகளையும் பெற்றது. பெண்களின் அழகுக்கு அழகு சேர்ப்பது ராஜாத்தி குங்குமம். தமிழகமெங்கும் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். For trading enquiry सेव्यमान पावनांघ्रि पंकजं व्यालयज्ञ सूत्रमिन्दुशेखरं कृपाकरं नारदादि योगी वृन्द वन्दितं दिगम्बरं काशिकापुराधिनाथ कालभैरवं भजे। भानुकोटि भास्वरं भवाब्धितारकं परं नीलकण्ठमिप्सितार्थदायकं त्रिलोचनं कालकालमम्बुजाशमक्षशूलमक्षरं काशिकापुराधिनाथ कालभैरवं भजे। साधक प्रभो राम यद्भूतं यश्च भव्यं उधामृतत्वशेषानः यत्पुरुषेण हविषः देवायज्ञवतन्वतक्रेवाजभ्याने आरण्यान् ग्राम्यास्तजेयः बद्भ्यागुंसोध्रो अजायत चन्द्रमा मनसो जातः चक्षोऽसीधन्तरिक्षम् शीष्णोर्ध्योः समवर्तथः बद्भ्या ॐ आञ्जनेयाय विद्महे वायुपुत्राय धीमहि तन्नो हनुमत्। ராஜாத்தி குங்குமம் தொட்டால் ஒட்டிக்கொள்ளும் தன்மை, நெற்றியில் இட்டால் புண்ணாகாது உண்மை. பல வண்ண கலர்களின் பெருமை, இதுதான் ராஜாத்தி குங்குமத்தின் மகிமை. ராஜாத்தி குங்குமம் வைத்தால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். 30 ஆண்டுகளாக மக்களின் நன்மதிப்பையும் பாராட்டுகளையும் பெற்றது. பெண்களின் அழகுக்கு அழகு சேர்ப்பது ராஜாத்தி குங்குமம். தமிழகமெங்கும் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். For trading enquiry நான் 2 பழமொழி கேட்க போறேன். இந்த பழமொழிக்கு அர்த்தம் தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லைன்னா நான் நம்முடைய ஒப்பந்தப்படி நான் சொல்லுவேன். சரியா? சரி. ஏழைக்கேத்த எள்ளுருண்ட, குருவிக்கேத்த ராமேஸ்வரம், இப்படி ஒரு பழமொழி இருக்கு. ஜென்மத்துக்கு கேள்விப்பட்டதுன்னு சொல்லக்கூடாது. படலைன்னா எங்க தப்பு தான், நாங்கள் உங்கள்கிட்ட கூட சேர்க்கலேன்னு அர்த்தம். வானொலி, தொலைக்காட்சி, சினிமா எதுலையாவது ஒன்றில் செய்யணும் கட்டாயமா. இப்போ நான் சொன்னது என்ன, ஏழைக்கு ஏற்ற எள்ளுருண்டைன்னு என்ன அர்த்தம்னா, 5 ஸ்டார் சாக்லேட்லாம் கிடையாது அந்த காலத்தில். நாங்கள் படிக்கிறப்ப பள்ளிக்கூடத்து வாசலில் ஒரு ஆயாமா உட்காந்துருக்கோம். அதுக்கிட்ட இருந்து அந்த டேஸ்டான இழந்த வடை, புளிப்பு மிட்டாயி எங்கே போச்சுன்னு தெரிலங்க. அந்த ஆயாவே எங்கே போச்சுன்னு தெரில. பெரிய பெரிய கம்பெனிகள் வந்த பிறகு ஆயாவையும் தூக்கி விற்றுவிட்டாங்களோ என்னமோ தெரியல. போட்டோம். இப்போ எள்ளுருண்டைன்னா என்னென்னா, எள்ளு இருக்கு இல்லையா, நீங்கள் ஞாபகம் வச்சுக்கங்க, சிறுதானியங்களுடைய அமைப்பு எப்படின்னு கேட்டால், அந்தந்த அமைப்புக்கு ஏற்றபடியாக நம்முடைய உடலில் உள்ள அங்கங்களே அது காப்பாற்றும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ உதாரணமாக எள்ளு வந்து பொடியாக சாப்பிட்லாம், வெள்ளத்தோட கலந்து சாப்பிட்லாம், இல்லை சாப்பிட்லாம். அந்த எள்ளு வந்து எப்படின்னா, நம்முடைய கிட்னி என்ன மாடலோ அது மாதிரி இருக்குமா, அது சாப்பிட்லாங்கிறாங்க. அப்போ
ஏழைக்கு ஏற்ற எள்ளுருண்டை என்ன அர்த்தம் அப்படின்னா, எப்பா 10 ரூபா கொடுத்து வாங்க முடியாதுப்பா, என்கிட்ட 5 பைசா இருக்குது, ஒரு எள்ளுருண்டை வாங்கிக்கிறேன். ஏழை என் வசதிக்கு ஏற்ற பலகாரம் எள்ளுருண்டை தான், ஏழைக்கு ஏற்ற எள்ளுருண்டை. இதுக்கு அடுத்து ஒன்று சொன்னேன், குருவிக்கு ஏற்ற ராமேஸ்வரம். இதுக்கு என்ன மாதிரி அர்த்தம் தெரியுதா? இது இப்படி சொல்லிட்டு சொல்கிறேன். இந்த குழந்தை இல்லைன்னா ராமேஸ்வரத்துக்கு போக சொல்லுவாங்க, அது பழைய காலத்து வழக்கம். அது மாதிரி ஒருத்தன் சொல்லியிருக்காங்க, ராமேஸ்வரத்துக்கு போ, அவன் முடியாதுட்டான். இல்லை ராமேஸ்வரத்துக்கு போ, குழந்தை இல்லைங்கிற ராமேஸ்வரத்துக்கு போ, முடியாது. ஏன்டா? எனக்கு சொந்த ஊரே ராமேஸ்வரம் தாயா. அவன் எங்கே போவேன்? அவன் சொந்த ஊர் ராமேஸ்வரம் தான். அப்போ குருவிக்கு ஏற்ற ராமேஸ்வரம்னா, ராமேஸ்வரத்துக்கு குருவி எதுக்கு போச்சு? குழந்தை இல்லைன்னு போச்சா? இல்லைங்க, பழமொழியை தப்பாக பயன்படுத்துகிறோம். குறிவைத்தால் தப்பாது ராமசரம். ஞாபகம் வச்சுங்க, குறிவைத்தால் தப்பாது ராமசரம். ராமனுடைய கேரக்டர் சொல்கிறதா இருந்தால் 3 சொல்லுவோம். என்ன? ஓர் இல், ஓர் வில், ஓர் சொல். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓர் இல்னா ஒரு மனைவி, ஓர் சொல்லுன்னா சொன்ன வார்த்தை மீற மாட்டான். ஓர் வில், அவன்கிட்ட ஒரு அம்பு போட்டால் திருப்பி எடுக்க வேண்டியதில்லை, ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், ஃபெயில் ஆக மாட்டோம்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி. அப்போ அந்த ராமனுடைய அம்பு குறிவைத்தால் தப்பாது, குறிவைத்தால் தப்பாது ராமசரம் அப்படிங்கிற அந்த அருமையான வார்த்தை நம்ம ஆளுக சொல்லி 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 குருவிக்கேற்ற ராமேஸ்வரம்னு ஆக்கி விட்டான். குறிவைத்தால் தப்பாது ராமசரம், இதுதான் அதனுடைய வார்த்தை. சரியா? எங்கள் ஆசிரியர் நான் கேட்டேன், இந்த நம்ம ஊரில் ஏதாவது முந்தி செஞ்சான்னா முந்திரி கொட்டைப்போம். முந்திரி கொட்டைனாலே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுங்களா, அது பழத்துக்குள்ளேருந்து அந்த விதை வெளியே வந்துடும், அதான் முந்திரி கொட்டை. கொஞ்சம் முந்திட்டு வந்துட்டோன்னு சொல்லுவோம். அதே மாதிரி அதிக பிடிச்ச மூஞ்சூறு கழனிப்பாளைக்குள்ளே விழுந்துச்சுன்னு ஒரு பழமொழி இருக்குது. அதிக பிடிச்ச மூஞ்சூறு கழனிப்பாளைக்குள்ளே விழுந்துச்சு. இப்போ நம்ம மூஞ்சூறுன்னா என்ன தெரியுமா? முதல்ல எலியில் ஒரு வகை, ஒன்றும் இல்லை, விநாயகருக்கு வாகனம் இருக்குல்ல, அதான் மூஞ்சூறு. ஏன்னா பசுமாட்டிலேருந்து பால் வருதுன்னு இப்போ இருக்க பிள்ளைகளுக்கு தெரியாதுங்க, அது பாக்கெட்லேருந்து தான் வருதுன்னு நம்ம பேர் நம்புகிறாங்க. இன்னும் சில பேர் டம்ளர்லேருந்து தான் வருதுன்னு நினைக்கிறான். தயவு செஞ்சு சொல்லிக் கொடுங்க. ஏன்னா இப்போ நான் இங்கே வந்தபோது இல்லந்தோறும் கல்வி அந்த இதுக்குள்ளே போனேன். பக்கத்தில் இன்னொரு இது என்ன பண்ணாங்கன்னா, குழந்தைகளுக்கு களிமண் கொடுத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று. இன்றைக்கி என்ன கொடுத்துருக்காங்க தெரியுங்களா? களிமண் கொடுத்து பிள்ளைகளை வேணுங்கிற மாதிரி என்ன இது செய்ய, உருவம் செய்யி. இப்போ பிசைஞ்சு 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 பிள்ளைக அருமையாக செய்யுது. இதைத்தானே வீட்டில் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். மண்ணை தொடாத, வெளியே போகாத, அங்கே போகாத, இங்கே போகாத, டியூஷனுக்கு மாத்திரம் போ, அப்படி இப்படியே சொல்லி சொல்லி. நான் என்ன சொல்கிறேன், நாளைக்கு மழை வந்தால் பிள்ளைகளை ஒரு 10 நிமிஷம் நினைய விடுங்க, அப்புறம் கூட பார்த்துக்கலாம். எந்த வீட்லையாவது விட்டுருக்கமா சொல்லுங்க பார்ப்போம். மழை வருது உள்ளே போ, மழை வருது உள்ளே போ, இப்படியே சொல்லிட்டா அந்த பிள்ளை மழையை எப்பங்க பார்க்கும்? இயற்கையோடு வாழ பழகினா தான் நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சரி இருக்கட்டும். அதிக பிடிச்ச மூஞ்சூறு கழனிப்பானைக்குள்ளே விழுந்துச்சு, இதுக்கு என்ன அர்த்தம்? எங்கள் வாத்தியார்ட்ட நான் கேட்டேன். அவர் பேராசிரியர் ஜெயராமன், அவர் சொன்னார், தப்பாக புரிஞ்சுக்கிறாத, தப்பாக போய் எங்கேயும் பேசாத. இது என்னன்னு கேட்டால், அந்த காலத்தில் பெண்கள் சமையல் பண்ணுறப்ப, நல்லா நான் சொல்கிறத கேட்டுக்கிட்டே வரணும். அந்த காலத்தில் பெண்கள் சமையல் பண்ணுறப்ப சோறு வடிப்பாங்க. சோறு பானையில் வச்சு மேலே உளமூடி வச்சு இப்படி வடிப்பாங்க. இப்படி வடிக்கிறப்ப சில சமயம் கையை ஆடிடுச்சுன்னா அதில் இருக்கக்கூடிய சோறு என்னாகுமா, அதோடு சேர்ந்து போயிடுமா. அதிகம் வடித்த முன்சோறு இலைக்கு வர்றதுக்கு பதிலாக கழனிப்பானைக்கு போயிடுமா. அப்போ அதிகம் வடித்த முன்சோறு கழனிப்பானையில் விழுகுங்கிற விஷயத்த அதிக பிடிச்ச மூஞ்சூறு கழனிப்பானையில் விழுகுங்கிறோம். ஆசிரியர்னா யார் தெரியுங்களா? நமக்கு தெரியாது சொல்லிக் கொடுக்குறவருங்க. அது மட்டும் இல்லை, மேடையில் பேசுகிறப்ப நயமாக நாகரிகமாக நகைச்சுவை சொல்கிறது எப்படின்னு எங்கள் பேராசிரியர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. ஒரு உதாரணம் சொல்கிற மாதிரிங்க. நான் சொன்ன ஜெயராமன் அவர்கள், நான் அவரெல்லாம் சேர்ந்து தேவகோட்டைக்கு போயிருந்தோம். காரைக்குடி நகரத்தார் வீடு. அவருடைய மாணவர் அங்கே பேராசிரியராக இருக்கார், அங்கே கூப்பிட்டு போகிறார். நாங்களும் மாணவர், நாங்கள் இப்போ மாணவர், அவர் பழைய மாணவர். போனால் வீடு, காரைக்குடின்னு போயிருந்தீங்கன்னா தெரியும், தேவகோட்டையெல்லாம் போயிருந்தீங்கன்னா தெரியும். வீடு பார்த்துருக்கீங்களா? நான் முதல்ல பார்த்த உடனே சமயக்கட்டுக்கு சைக்கிளில் தான் போகலான்னு கேட்டேன். அவ்வளோ பெரிய வீடு. இப்போ இந்த ஸ்டால் முழுவதும் இருக்குல்ல, இது முழுவதும் ஒரு வீடு. இதுக்கு வெள்ளையடிச்சா தெருவுக்கு வெள்ளையடிச்ச மாதிரி. இங்கே உள்ளே போனோம்,
ஆன்னு பார்த்துக்கிட்டு போகிறோம். அந்த மாணவர் அவர் பேராசிரியர் எங்கள் ஆசிரியர் வரவழைச்சு வீட்டை சுற்றி காட்டுறாருங்க. சுற்றி காட்டுறப்ப அவர் சொல்ல 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 ஆச்சரியமாக இருக்குது. அவர் சொல்கிறார், இந்த பாருங்க தூணு இது பர்மா தேக்கு, வாசப்படி இது ரங்கூன் தேக்கு, மேலே இருக்கக்கூடிய உத்தரம் இது யாழ்ப்பாணம் தேக்கு சொல்லிக்கிட்டே வராரு. முதல்ல ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்னடா போட்டு படுத்துறாரு நம்மளை, இதை தேக்குங்கிறாரு அதை தேக்குங்கிறாரு இப்படி நாங்களாம் பேசிக்கிட்டோம். எங்கள் வாத்தியார் அதெல்லாம் சொல்லக்கூடாது பேசாமரு அப்படின்ட்டு வர்றாரு. அப்புறம் போய் உட்காந்துட்டோம். அவர் என்ன பண்ணார், தேன்குழல்னு ஒரு முறுக்கு இருக்கும் பார்த்துருக்கீங்களா, கை சுத்து முறுக்கு மாதிரி தேன்குழல், அந்த முறுக்கு அப்புறம் மைசூர் பாகு அப்புறம் அந்த ரவா லாட்டெல்லாம் கொண்டு வந்து வச்சாங்க. வச்ச உடனே நாங்கள் எங்கள் வாத்தியாரை பார்த்தோம், சாப்பிடுங்க அப்படின்னாரு. எடுத்து கடிச்சா முறுக்கை கடிக்கவே முடியல. எங்கள் ஆசிரியர் கேட்டார், இதுவும் தேக்கா அப்படின்னு கேட்டார். இன்னொரு வரைக்கும் தூண் தேக்கு மரம் தேக்கு, தேக்குன்னு என்ன உறுதியான மரம், உறுதியான மரம். அவங்க வசதிக்கு முறுக்கையும் தேக்கில் செஞ்சுட்டாங்களோ. அது என்ன தெரியுங்களா, இப்படி கேட்ட உடனே அவரும் சேர்ந்து சிரிச்சாருங்க. யார், வீட்டுக்காரரும் சேர்ந்து இல்லை இல்லையா தேன்குழல் முறுக்கு தான் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. சில நேரங்கள் அப்படி இருக்கும்ல. ஒருத்தர் ஒரு வீட்டுக்கு சாப்பிட போனார். அந்த அம்மா ஜிலேபி கொண்டு வந்து வச்சிச்சு, வாயில் வச்சார், அப்படியே பிடிச்சிக்கிடுச்சு அது வாயை. அவர் பிச்சை எடுத்துட்டு என்ன செய்யறது தெரியாமல் யோசிச்சார். அதுக்குள்ளே அந்த அம்மா கேட்டுச்சு, ஜிலேபி நல்லா இல்லையான்னு கேட்டுச்சு. ஆஹா அருமையான ஜிலேபி, நான் தான் ஒரு 6 மாதம் லேட்டாக வந்துட்டேன் அப்படின்னு இருக்காரு. என்ன அர்த்தம், அது செஞ்சு 6 மாதம் ஆச்சுன்னு அர்த்தம். இதுக்கு ஒரு திருக்குறள் இருக்குங்க. அது நல்லா இல்லைன்னா கூட அது என்ன சொல்லக்கூடாதா, நல்லா இல்லைன்னு சொல்லி அவங்க மனசை நோகடியக்கூடாதான். ஊற்றப்படுவது நஞ்சாக இருந்தாலும் கூட ஊற்றுகின்றவருடைய முகம் கோணக்கூடாது என்பதற்காக அதையும் கூட வாங்கி சாப்பிடக்கூடிய பண்பாடு தெரிந்தவன் தமிழன். ஞாபகம் வச்சுக்கோங்க. பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரீகம் வேண்டுபவர். நயத்தக்க நாகரீகம் வேண்டுபவர் யாருன்னு கேட்டால் பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர். இப்போ நீங்கள் கேட்கலாம், ஏயா அவன் நஞ்சை ஊற்றுவான் குடிச்சு விட்டு அப்படியே நுரதள்ளி செத்து போய் சொல்கிறியா? அப்படி இல்லைங்க. நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம், உங்களுக்காக இனிப்பு பலகாரம் அருமையாக செஞ்சுருக்கோம், கருப்பட்டி பணியாரம் அப்படிங்கிறாங்க. எனக்கு சுவர் இருக்கு நான் சாப்பிட மாட்டேன் சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும் தெரியுமா, மனசுக்குள்ளே சொல்லணும், மைண்டு வாய்ஸ் சொல்கிறோம்ல, சாப்பிடக்கூடாது இருந்தாலும் பரவாயில்ல 2 மாத்திரை சேர்த்து போட்டுக்கிடுவோம், அம்மா கொடுங்க அப்படின்னு வாங்கி சாப்பிட்றோம்ல, அதுதான் நாகரிகம், அதுதான் பண்பாடு. இன்னொன்று தெரிஞ்சுக்க, விருந்துக்கு போய் வியாதிக்காரன் பக்கத்தில் உட்காரக்கூடாதும்பாங்க. அது என்ன தெரியுமா, நான் அப்படி மாட்டியிருக்கேன். ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தோம், வரிசையாக உட்காந்துருந்தாங்க, நான் 2ஆவதாக உட்காந்துருந்தேன். எனக்கு முன்னாடி கிட்ட ஒருத்தர் உட்காந்துட்டார், அல்வா கொண்டு வந்தாங்க. அவனை அப்படி பார்த்தார் அவர், சுகர் போ. அவன் எனக்கு வைக்காமல் போயிட்டான். அவன் என்ன நினச்சா, இந்த ஏரியாவே சுகர் ஏரியா போல் இருக்கு, அந்த ஒன்றும் சாப்பிடல, பஜ்ஜி என்ன போயிரு. அன்றைக்கி என்ன சாப்பிட்டேங்கிறீங்க, ரசம் சாப்பிட்டு வந்தேன். இதுக்காக நம்ம போய் ஒவ்வொரு பந்தியாக விசாரிக்க முடியுமா, இந்த ஏரியா சுகர் ஏரியாவா அந்த ஏரியா, அப்படி கேட்க முடியாது. சாப்பிட்றப்ப சந்தோஷமாக சாப்பிட்டு கூட சரி பண்ணிக்கலாம். அப்போ பழமொழிகளை தெரிஞ்சு வச்சுக்கணும், பாடல்களை தெரிஞ்சு வச்சுக்கணும். பாட்டு பழமொழி எல்லாம் போக வீட்டில் குழந்தைகளோட கொஞ்சம் நேரமாவது பேசணும். இப்போ வந்திருக்க பெற்றோர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்னா, குழந்தைகள்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசுங்க. போன உடனே செல்லை அவங்க கையில் கொடுத்துட்டு, நான் டிவி பார்ப்பேன் நீ செல்லை பார்க்கணும், யாரை பற்றியும் கவலைப்படக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது. ஒரு குழந்தை அம்மாட்ட அம்மா கதை சொல்லுமான் இருக்கு. உடனே அந்த அம்மா சொல்லியிருக்கு, நான் ஏன்டா உனக்கு கதை சொல்கிறேன். இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்கள் அப்பா வருவார், ஏன் லேட்டுன்னு கேட்பேன். அவர் சொல்லுவார் பார் கதை, சொல்லிக்கிட்டு இருக்க போய் அவங்க அப்பா வந்துட்டார். இந்த அம்மா ஏன் லேட்டுச்சு, அதாவது எங்கள் மேனேஜருக்கு இந்த பிள்ளைகிட்ட சொல்லுங்கள், இந்த பிள்ளைகிட்ட சொல்லுங்கள். கதை சொல்கிறப்ப சொல்லிக்கிட்டே ஒரு இடத்துல நிறுத்திட்டு குழந்தைகிட்ட கேள்வி கேட்கணும், கொஞ்ச நேரம் பேசணும், கொஞ்சம் பாராட்டணும். அப்போ தான் குழந்தைக்கு பிடிக்கும். பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வர்ற குழந்தை கைக்குள்ளே கையை விட்டு ஒரு சின்ன பென்சிலை இப்படி எடுத்து காமிச்சு, அம்மா இன்னைக்கு எங்கள் பள்ளிக்கூடத்தில்
திருக்குறள் எழுதியவர் யாருன்னு கேட்டாங்க. நீ சொல்லி கொடுத்தபடி திருவள்ளுவர்னு சொன்னம்மா, இந்த பென்சில் கொடுத்தாங்கம்மா அப்படின்னு சொன்னால் எல்லாரும் கைதட்டினாங்கம்மா அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? கைதட்டினாங்களா பாப்பா, உன்னை பாராட்டினாங்களா அப்படின்னு சொல்லி குழந்தையை தூக்கி அந்த குழந்தைக்கு ஒரு முத்தம் கொடுக்கணும். மெச்சி உனை ஊரார் புகழ்ந்தால் மேனி சிலிர்க்குதடி, கன்னத்தில் முத்தமிட்டால் உள்ளந்தான் கல்வரி கொள்ளுதடி, அப்படி பாராட்டணும். அதை விட்டுட்டு இதான் கொடுத்தாங்க எனக்கு அந்த பள்ளிக்கூட்டில் 1.5 லட்ச ரூபா கட்டுறேன், அந்த டீச்சர் இங்கிட்டு தானே வருவா, நான் வரட்டும். நீ பாருங்க, பள்ளிக்கூடத்திலிருந்து தரப்படுகிற புல்லும் கூட புனிதமானது. ஞாபகம் வச்சுக்கோங்க. பள்ளியில் கல்லூரியில் கல்வி நிலையங்களில் தரப்படுகின்ற பொருள். இப்போ கோல்டு மெடல் எங்கே வாங்குவீங்க? கோல்டு மெடல் வந்து பள்ளிக்கூடத்தில் பல்கலைக்கழகத்தில் வாங்கினா தானே மரியாதை. இந்த கோல்டு மெடல் நான் வந்து அந்த நகைக்கடையில் வாங்கினேன், இந்த நகைக்கடையில் வாங்கினேன், லலிதா ஜுவல்லரிஸ். பல்கலைக்கழகத்தில் வாங்கினால்தான் கோல்டு மெடலுக்கு மரியாதை, பள்ளிக்கூடத்தில் வாங்கினால்தான் பரிசுக்கு மரியாதை. இப்போ நான் மேடையில் கூப்பிட்டு ஏன் பேசிகிட்டு இருக்கேன்? ஒரு வார்த்தை சொன்ன உடனே நீங்கள் பதில் சொன்னால் அந்த புத்தகத்தை வாங்கிட்டு போகிறப்ப என்ன தெரியுமா? இன்னைக்கு போயிருந்தோம், ஒரு கேள்வி கேட்டாங்க, நான் பதில் சொன்னேன், எனக்கு புத்தகம் கொடுத்தாங்க. இது பெருமை. பாராட்டி மகிழ்தல். வீட்டில் சாப்பிட்றப்ப பாராட்டணும். அடிக்கடி சொல்லுவேன், மண்ணு மாதிரி உட்காந்து திங்கக்கூடாது. ஒரு அம்மா பக்கத்து வீட்டுக்காரன் கேட்டுருக்குச்சு, பக்கத்து வீட்டுக்காரன் மட்டும் கேட்டுச்சு, உங்கள் வீட்டுக்காரர் எதை விரும்பி சாப்பிடுவார்? அது எதை போட்டாலும் திங்கும். இப்படி ஜென்மத்தை பார்த்துருக்குமா? புல்லை திங்காது, யானை மாமிசம் சாப்பிடாது. இது எதை போட்டாலும் திங்கும்னா என்ன அர்த்தம்? இன்னொன்றுங்க, கணவன் மனைவியை, மனைவி கணவனை, குழந்தை தந்தையை, தாய் குழந்தையை, ஆசிரியர் மாணவரை, மாணவர் ஆசிரியர், இப்படி பாராட்டினா தாங்க உலகம் மகிழ்ச்சியாக இருக்கும். எப்படி தெரியுமா? நான் சொல்லலை, இந்த பாட்டை நான் சொல்கிறேன். யாருன்னு சொல்லிட்டீங்கனாலும் புத்தகம் தருவேன். உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும் போது அதன் உள்ளிருந்து வாழ்த்துவது உணதருள் என்றோ முருகா. சொல்ல சொல்ல யார் சொன்னா? கந்தன் கருணை. வாங்க, சொல்ல சொல்ல இனிக்குதுடா, வாங்க வந்து வாங்கிட்டு போயிருங்க, புத்தகம் விற்று போயிடும். வேற படம் சொன்னாங்களா? கண்ணாசன். ரைட், வாங்க, பரவாயில்ல. கண்ணாசன் படம் பேர் தான் கந்தன் கருணை. பாடுறது இவங்க பாடுவாங்க, சாவித்திரி சுசிலா குரலில் பாடுவாங்க. கண்ணாசன் பாட்டு, உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும் போது அதன் உள்ளிருந்து வாழ்த்துவது உணதருள் என்றோ முருகா. சொல்கிறாங்கன்னா பாராட்டணும். இந்தாங்கம்மா, வாங்க. நன்றி நன்றி நன்றி. கண்ணாசனுடைய பாட்டு. அப்போ பாராட்டணும். இப்போ இந்த கூட்டத்தில் நான் எனக்கு என்ன மகிழ்ச்சி தெரியுங்களா? போன வாரம் இது வெறும் கிரவுண்டாக திறந்திருக்கோம். இந்த வெறும் கிரவுண்டை இப்படி மாற்றி, எப்படி தேவலோக சிற்பியாகிய மயன் என்பவன் அந்த இந்திரபிரஸ்தம் என்கின்ற அந்த நகரை உருவாக்கி காட்டினானோ பாண்டவர்களுக்காக. எங்கே சொல்லுங்க பார்ப்போம். இந்திரபிரஸ்துக்கு இன்னைக்கு பேர் என்ன? டெல்லி. நல்லா சொல்லிட்டீங்க. அப்போ கிடையாது. சரி, நான் இப்படி கேட்டிருக்கணும். டில்லிக்கு இன்னொரு பேர் என்ன? அப்படி கேட்டிருக்கணும். கேள்வியை உல்டாவாக்கி இருந்துக்கணும். சரி, பரவாயில்ல. இந்திரபிரஸ்தம். அப்போ அந்த மயன் மாதிரி இந்த பாருங்க எவ்வளோ அழகு. இப்போ நீங்கள் உள்ளே போய் புத்தகம் வாங்கணும். இந்த புத்தகத்தை வாங்கிட்டு படிக்கணும். படிக்க சொல்லி கேட்கணும். படிக்கிறதுனால என்ன லாபம்? ஒரு கேள்வி கேட்கலாம். ராஜாத்தி குங்குமம் தொட்டால் ஒட்டிக்கொள்ளும் தன்மை, நெற்றியில் இட்டால் புண்ணாகாது உண்மை. பல வண்ண கலர்களின் பெருமை, இதுதான் ராஜாத்தி குங்குமத்தின் மகிமை. ராஜாத்தி குங்குமம் வைத்தால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். 30 ஆண்டுகளாக மக்களின் நன்மதிப்பையும் பாராட்டுகளையும் பெற்றது. பெண்களின் அழகுக்கு அழகு சேர்ப்பது ராஜாத்தி குங்குமம். தமிழகமெங்கும் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். For trading enquiry